ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைப்பூ வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான வாழைப்பூ கூட்டு தான் செய்ய போகிறேன். வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 வாங்கினேன், 1 மட்டும் தான் செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது என்னோடய 4வது சேனலு. 3 சேனல் எனக்கு போயிடுச்சு. நானே டெலிட் பண்ணிட்டேன், வியூஸ் போகல அப்படின்னு. தயவு செஞ்சு இந்த சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் தயிர், கொஞ்சோண்டு உப்பு, தயிர் இல்லைன்னா மோர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த வாழைப்பூவை உங்களுக்கு நான் கத்திரிக்கோலில் மொத்தமாக எடுத்து கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரே ஒரு டம்ளரில் பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவி குக்கரில் வச்சுட்டேன். அதோட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாமே போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புக்கும் குளிர்ச்சி. அதே மாதிரி ஸ்டோன் ப்ராப்ளம் அது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதை ரொம்ப எடுத்துக்கோங்க. உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு. யூடியூப்பில் எவ்வளோ தான் வீடியோ போட்டாலும் வியூஸ் போகவே மாட்டேங்குது. தயவு செஞ்சு இந்த சேனல் பார்க்குறவங்க எனக்காக ஒரு லைக்கோ ஒரு சப்ஸ்கிரைபோ ஏதாவது பண்ணுங்கள். ஒரு உதவியாக இருக்கும் எனக்கு. இப்போ நான் நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, பெரிய மிளகாவாக இருந்தால் 1 மிளகா போட்டுக்கோங்க, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. ஒரு வாழைப்பூ தான் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக விடுங்க. குக்கரில் வச்சிங்கன்னா டக் டக்குன்னு வச்சிடலாம். அதே மாதிரி நல்லாவும் வெந்து இருக்கும். இதுவே சட்டியில் போட்டு வேக வச்சா ரொம்ப நேரம் ஆகும். அதோட தேங்காய் 2 சில்லு எடுத்து கொஞ்சோண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிச்சிடலாம். கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு தாளிச்சிட்டேன். தாளிச்சிட்டு நம்ம 3 விசில் வச்சதை ஒரு கிண்டி கிண்டி அதில் ஊற்றியாச்சு. தாளித்ததோடு ஊற்றிட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் போட்டு உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான வாழைப்பூ கூட்டு ரெடி ஆயிரும். உங்களுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்னாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தொட்டு சாப்பிடணும், காரக்குழம்பு அது மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.